வணக்கம் சார். சந்தோஷம். சொல்லுங்க சகோதரி. உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சார். நான் இலங்கை திருநாட்டிலிருந்து முதல் முறையாக அயலக தமிழர் தினத்திற்கு 2026ஆம் ஆண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய பெயர் ராஜமாணிக்கம் குணசீலன். எனக்கு ஒரு நிக்நேம் இருக்கின்றது, அப்துல்லா என்று. இலங்கை திருநாட்டில் இருந்து என்னுடன் வந்திருக்கக்கூடிய 6 பேரில் நானும் ஒருவன். எங்களுடைய பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம், எங்களுடைய பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சரும் அவருடைய தான் நாங்கள் 6 பேரும் வந்திருக்கின்றோம். நான் இறக்குவானையில் பிரதேச சபை மந்திரியாக, உள்ளூராட்சி மந்திரியாக இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிகழ்ச்சியை பொறுத்தளவு முதல் முறையாக என்னுடைய வார்த்தைகளை நான் பதிவு செய்வது என்னவென்றால், அயலக தமிழர்கள், தமிழ் என்றால் இந்த தமிழ் மொழி பேசக்கூடிய அனைவரையும் ஒன்று கூடிய உலகளாவிய ரீதியில செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா இருக்குது. இந்த ப்ரோக்ராம் நினைச்சா உலக நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறவுகள் எல்லாம் ஒன்று கூடியது. ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு மட்டுமல்ல, தமிழ் இனம் மொழி மக்களுக்கு, அதாவது தமிழ் என்ற வார்த்தையில் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள் போன்ற எல்லோரும் அடங்கியிருக்காங்க. ஆனா மொழி எங்களுக்கு தாய்மொழி தமிழ். இந்த தமிழ் மக்களை ஒன்று கூட்டி இந்த ஒரு மாநாட்டை நடத்துவதில் அதில் நான் கலந்து கொண்டதை நினைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் இதில் ஒன்று கூடி எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். இப்போ அயலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அயலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாம் எப்போதும் எங்கு போனாலும் எங்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. தமிழ் மொழி என்பது, அதாவது யாராலும் இந்த மொழியை கண்டுபிடித்த தினமோ கிடையாது, வருடமோ. அந்த மொழிக்கு ஆதியும் இல்லை. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இந்த மொழியை, தமிழ் மொழி என்பது, தமிழனாய் நம்ம பிறந்ததுல நம்ம சந்தோஷப்படுறோம். நம்மளுடைய கலாச்சாரங்கள், உடைகள், உணவுகள் வித்தியாசமாக இருக்கலாம். சிங்கப்பூர்ல உள்ள ஒரு தமிழருக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தமிழருக்கும் உடையும் உணவும் வித்தியாசமாக இருக்கலாம். அவருடைய மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் வித்தியாசம். ஆனா மொழி என்பதில் நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லோருமே தமிழ் உறவுகள். இந்த உறவுகள் எல்லாருமே இன்றும் ஒற்றுமையாக இருப்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆணிவேரான ஒரு அயலக தமிழர் தினத்தை 2026இல் நான் பங்கு பெற்றதில் இலங்கை சார்பாக எங்களுடைய ஜனாதிபதி அவர் இனம், மொழி, மதம் பேதமில்லாமல் இப்போது இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் ஒரு தாய் பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியினுடைய அதே தேசிய மக்கள் சக்தியினுடைய எங்களுடைய பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சரும் அவருடன் சேர்ந்து நானும் பிரதேச சபையினுடைய ஒரு மந்திரியாகவும் ஒரு உறுப்பினராகவும் அப்துல்லா ராஜமாணிக்கம் என்னும் நான் கலந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன் சகோதரி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி.